வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் கவியை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு ஒவ்வொரு மகானும் அவரவர்கள் காலத்திற்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சில பண்பாடுகளை உருவாக்கி தருவார்கள். அந்த வகையில் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐந்தொழுக்க பண்பாடு என்ற ஒழுக்க நெறியை சமுதாயத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த கவியை இன்றைக்கு கருத்தாக எடுத்துக் கொள்ளலாம். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், உலகுக்கு வேண்டும். போதை போர் பொய்ப்புகை ஒழித்து அமுல் செய்வோம், போதை போர் பொய்ப்புகை ஒழித்து அமுல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின், அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின். ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும், ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதிப்பிழந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தாம், மதிப்பிழந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தாம். மானெறியும் உணவுக்குயிர் கொல்லாத நோன்பும், மானெறியும் உணவுக்கு உயிர் கொல்லாத நோன்பும். பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை, பொது விதியாம் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை. போற்றி காத்து பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும், போற்றி காத்தும் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும். ஐந்து ஒழுக்க பண்பாட்டை சமுதாயத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார் அருட்தந்தைவர்கள். அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வது என்ற ஒரு முடிவு. அதாவது பிறர் உழைப்பில் நாம் வாழக்கூடாது, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்று கவிஞர் வாலி ஒரு படத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள். அதுபோல பிறர் உழைப்பில் நாம் வாழக்கூடாதுங்க. இந்த உடலில் ஆற்றல் இருக்கிற வரைக்கும் நமக்கு முடிந்தவரை மற்றவர்களுக்கு உபயோகரமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்வது. அப்போ கடைசி காலம் வரை, கடைசி காலத்தில் அப்படின்னு வரும்போது மற்றவர்களுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அது வரைக்கும் நம்முடைய அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வது என்ற முடிவு. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஒரு இடத்தில் குறிப்பிடுவார்கள், உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவை இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றியமாகும். அறிவின் மூலமாக கூட தொண்டு செய்யலாம் என்கிறார். அந்த அடிப்படையில் இரண்டாவது பண்பாடாக சொல்வது மதி பிறந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா. அதற்காகத்தான் நமக்கு இரண்டொழுக்க பண்பாடையும் கொடுத்திருப்பார் வேதாத்ரி மகரிஷி. தனி மனிதனுக்கு இரண்டொழுக்க பண்பாடு, சமுதாயத்திற்கு ஐந்தொழுக்க பண்பாடு என்பார். அப்படி ஒழுக்க நெறி, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இதுதாங்க இரண்டாவது பண்பாடு. உணவுக்காக உயிர் கொல்லா நோன்பு அப்படின்னு ஒரு சிலர் அதை வேற மாதிரி, அதாவது தன் மீது தவறில்லாத மாதிரி பேசுவார்கள். அவர்கள் அந்த உயிரை கொலை செய்யாமல் இருந்தால் நாங்கள் ஏன் தின்னப் போகிறோம் என்பார். அதே அந்த கடைக்காரரை போய் கேட்டால் இவர்களெல்லாம் தின்னவில்லை என்றால் நான் ஏன் அதை கொலை செய்ய போகிறேன். இப்படி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி உண்ணு கொண்டிருக்கிறார்கள். கொன்றால் பாவம், தின்றால் போச்சுன்னு கூட சொல்றவங்க இருக்கிறாங்க. அதை நகைச்சுவையாக மகரிஷி அவர்கள் பேசும்போது கொன்றால் பாவம், தின்றவனுக்கே போச்சு என்பார் வேடிக்கையாக. அதுபோல அவரவர்கள் இதில் மனவளக்கலையில் ஈடுபாடு அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய ஈடுபாடு, அதாவது மாமிச உணவின் ஈடுபாடு குறைய ஆரம்பிக்கும். அவ்வளோதான். 3 பண்பாடாச்சு. நான்காவது பொது விதியாம் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காக்க வேண்டுங்க. அதாவது பிறர் உழைப்பின் மூலமாக உருவான பொருளாகட்டும், மற்றவர்களுக்கு உரிமையான பொருள்களாகட்டும், அதை நாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது. ஐந்தாவது, பிறர் துன்பம் போக்குவதற்கு நம்மால் இயன்ற உதவி செய்தால் போதும். ஓரறிவு தாவரம் கூட மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க.
அதை அழகாக வாலி அவர்கள் ஒரு படத்தில் திரையசியாக போட்டிருப்பாங்க. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது, கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் கமந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன் தான் விளைந்தது. அருமையான வரிகள். அதுபோல நம்மால் இயன்றவரை இந்த சமுதாயத்தில் வாடுகின்ற துன்பப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.